சமீப காலமாகவே ரியல் ஹீரோவாக மக்களிடையே நல்ல ஒரு வரவேற்பை பெற்று வரக்கூடிய ஒரு நடிகர். காமெடி கதாபாத்திரத்தில் நடித்து மிகப்பெரிய அளவில் எல்லோரையுமே மேடை நாடகங்களில், மேடை காமெடிகளில் எல்லோரையும் ஈர்த்தவர் தான் யார் அப்படின்னா கேபிஒய் பாலா அவர்கள். இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ரொம்பவே சிம்பதியாக ஒரு பேசியிருக்காரு. நான் ஹீரோன்னு சொன்னதுமே 50 ஹீரோயின்கள் என்னை வேண்டான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு அவர் பேசியிருக்கிறது வைரலாகி வருது. விஜய் டிவியில் ஒளிபரப்பான கலக்கப்போவது யாரு, குக் வித் கோமாளி போன்ற மிகப்பெரிய ரியாலிட்டி ஷோக்களில் எல்லோருடைய மனதையும் கவர்ந்தவர் தான் கேபிஒய் பாலா. தற்போது திரைப்படங்களில் நடித்து வரக்கூடிய பாலா ஏழை எளிய மக்களுக்கு பல உதவிகளை செய்து வரார். குக்கிராமங்களுக்கு ஆம்புலன்ஸ், வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவித்தொகை, பெட்ரோல் பங்க் ஊழியருக்கு பைக்னு பாலா செய்து வரக்கூடிய உதவிகள் தினம்தோறும் ட்ரெண்டாகி வருது. இப்போது பாலா கதாநாயகனாக காந்தி கண்ணாடி என்ற படத்தில் நடித்து முடிச்சிருக்கார். இந்த படத்தில் பாலாஜி சக்திவேல் முக்கிய வேடத்தில் நடிச்சிருக்கிறார். இந்த படத்தை ஷெரீப் என்பவர் இயக்க, விவேக் மெர்வின் இசையமைக்கிறார். இந்த நிலையில் இந்த படம் செப்டம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. அதே தேதியில் சிவகார்த்திகேயனின் மதராசி படமும் ரிலீஸ் ஆக இருக்கிறதுன்றது குறிப்பிடத்தக்கது. இந்த படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பேசிய பாலா வழக்கமான தன்னுடைய நகைச்சுவை பேச்சுக்கு பதிலாக ரசிகர்களிடம் சிம்பதியை உருவாக்கும் விதமாக பேசியிருக்காரு. அதில் இந்த படத்துக்காக ஹீரோயின்கள் தேடும்போது யார் ஹீரோன்னு கேட்பாங்க, என் பேர் சொன்னதும் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அப்படி 50 ஹீரோயின்கள் ரிஜெக்ட் பண்ணாங்க. 51ஆவதாக வந்த நமிதா கிருஷ்ணமூர்த்தி தான் நடித்து சம்பாதிச்சாங்க, நடிக்க சம்மதம் சொன்னாங்க அப்படின்னு ரொம்பவே சிம்பதியாக அவர் பேசியிருக்கிறாரு. இப்போ இது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.